பேக் டு பவானி வெப்ஸ்டைல். கையில் என்ன இருக்குது பாருங்கள், ஹேண்ட் கர்ச்சிப் மாதிரி இருக்கா? இது ஹேண்ட் கர்ச்சிப் இல்லை. அன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போய்ட்டு பாத்திரம் தைக்கிறதுக்கு அந்த ஸ்டீலில் சவுரி மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது தைக்கிறதுக்கு வாங்க போனேன். ஒரு கடைக்கார தூக்கி இதை தூக்கி கொடுத்துட்டேன் 15 ரூபான்னு. நான் சொன்னேன், நான் எனக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சிப் வேண்டாம், பாத்திரம் தைக்கிறதுக்கு சவுரி வேணும். இப்போ இந்த மாடல் தான் வந்திருக்கு, இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்லி இது எப்படி க்ளியர் ஆகும்னு நான் கேட்டேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டீல் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் நல்லா சுத்தமாகுது. இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம்லாம் அப்படி கரை கரையாக இருக்குது. அது வந்து இப்படி கரை வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போகணும். நான் அந்த கடைக்கார தம்பிகிட்ட கேட்டேன், இது துணி மரத்து எப்படி போகணும்? அப்போ அந்த பையன் என்கிட்ட காமிச்சாரு. இது ஃபுல்லாக தெரிஞ்சு பார்த்துங்க, ஷைனிங் மாதிரி. அது வந்து ஸ்டீல் பைப்பான், இப்படி மடங்குது. ஆனால் ஸ்டீலில் வந்து இது பாத்திரம் தேய்க்கிறது புதுசாக வந்திருக்கு. இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஸ்டீலில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கையிலே படாது. அந்த ஸ்டீல் சவுரி கொத்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கையில் குத்திரும், கட்டாயம் துண்டு துண்டாகும். இது எதுவுமே ஆகாது, இது வாங்கிட்டு போங்க, நம்பி வாங்கிட்டு போங்கன்னு கையில் கொடுத்துருக்காரு. சரி, நானும் சரி உங்கள்கிட்ட காட்டலாம், இது எப்படி சுத்தமாகுதுன்னு பார்க்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த சட்டி பார்த்துக்கோங்க, உள்ள கருப்பாக இருக்குது. நான் தேய்ச்சி காட்டுறேன். தண்ணியில் விட்டு நல்லா முக்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? நுரை பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு. சொன்ன மாதிரி சூப்பராக உள்ள கரெல்லாம் போயிட்டு, இங்கே இருந்த கரெல்லாம் போயிட்டு வேலை செய்து பெறாவில் 15 ரூபா கொடுத்து லாபம் வாங்கினாலும் லாபம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ பாத்திரம் ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு உங்களை பார்க்குறேன், சரிங்களா?